ஸோ மைமோசேசி ஆர் மைமோசாய்டியே இது வந்து பேபேசியுடைய லெகுமினேசியுடைய அடுத்த சப் ஃபேமிலி. இது மூன்றாவது துணை குடும்பம். அதுல இருந்து பிரிஞ்சது தான் இது. ரைட்டா? ரைட். இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது 56 ஜெனிரா அண்ட் 2800 ஸ்பீசிஸ், 56 ஜீனஸ் இருக்கு. அதுல 2800 சிற்றினங்கள் இந்த குடும்பத்துல மட்டும் வாழுது அப்படின்றாங்க. These are usually found in the tropical and subtropical areas. அதான் வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதிகள் எல்லாம் இந்த தாவரம் வாழுது. சரிங்களா? ரைட். இதோடைய ஹேபிட் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரீஸ், எக்ஸாம்பிள் அகேசியா, அதான் அந்த வேல மரங்கள் சொல்றோம்ல, அதான் அகேசியா. அகேசியான்றது ஜீனஸோட நேம்ப்பா. நீங்க அகேசியா அராபிகா இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஜீனஸ்ன்றது அகேசியா. அகேசியால வர்றதெல்லாம் மோஸ்ட்லி மரங்களாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. சம் ஆர் ஷர்ப்ஸ், ஒரு சில புதர் செடிகளாக வளரக்கூடியது, உயரமா இல்லைனாலும் புதர் செடிகளா வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் டைக்ரோஸ்டாக்கிஸ், ரேர்லி வுட்டி கிளைம்பர். எக்ஸாம்பிள் என்டடா. அதாவது இதுக்கு ஷர்பா இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது. இதெல்லாம் ஜஸ்ட் மனப்பா லைட்டா ட்ரை பண்ணி பாரு, முடியலன்னா அதெல்லாம் விட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேர்லி வுட்டி கிளைம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடி மாறு இருக்கும், ஆனா இப்படி கட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்டடா அப்படின்ற ஒரு பிளான்ட். அதுல சம் பிளான்ட்ஸ் ஆர் ஜீரோஃபைட். இது நமக்கு முக்கியம். இப்ப நம்ம ஆஸ்திரேலியன் அக்கேசியா சொல்றோம். எதுக்கான எக்ஸாம்பிளா சொன்ன படிச்சோம்? ஆஸ்திரேலியன் அக்கேசியா எதுக்கான? பில்லோடு. பில்லோடு அதோட இலை அதானே சொல்லியிருப்போம். ஸ்டிபியூல் சொல்றோம். பீட்டியோல் வந்து லீஃப் லைக்கா மாறி இருக்கும், இலைகள்லாம் குறுக்கப்பட்டிருக்கும். இப்படிதானே இருக்கும். இதுதான் ஆஸ்திரேலியன் அக்கேசியா, இப்படிதான் இருக்கும். ஓகே. அதுல இதை நம்ம எதுக்காக எக்ஸாம்பிளா படிப்போம்? பில்லோடு, இலையின் வேலைய இலை காம்பு செய்யும் சொல்லுவாங்க. இலை தொழில் இலை காம்பு தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் ஜீரோஃபைட். அப்ப ஜீரோஃபைட் கேரக்டர் தான் அது. இப்ப ஜீரோஃபைட்னா என்ன பண்ணணும்? வாட்டரை வந்து அதிகமா எவாபரேட் ஆகாம இருக்கணும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இப்படி அது என்ன ஆயிருக்கும், அடாப்ட் ஆயிருக்கும், தன்னை தகவமைத்து கொள்ளிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அக்கேசியா. அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட். ரூட்டை பொறுத்த மட்டும் இது டைகாட் அப்படின்றதுனால என்னதான் டேப் ரூட், ஆணிவேர் தொகுப்பு தான் அதுல இருக்கும். அண்ட் ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் எரெக்ட் நிமிர்ந்தது, சாலிட் நல்லா கட்டைத்தன்மை கொண்டது, சிலிண்ட்ரிக்கல்னா உருளை வடிவம் கொண்டது, பிரான்ச்னா அந்த அந்த தண்டுல நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கும். அண்ட் உட்டி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், கட்டைத்தன்மை கொண்டதாகத்தான் இதுல ஸ்டெம் இருக்கும். லீஃப் பொறுத்த மட்டும் பீட்டியோலேட்னா இலை காம்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆல்டர்னேட்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி. இது வந்து நம்ம பார்த்துக்கிறது காம்பவுண்ட் லீஃப். மற்ற லீஃப் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மேனர்ல இருக்கும். அண்ட் ஸ்டிபியூல்ஸ் ஆர் பிரசன்ட், அதனால ஸ்டிபுலேட் அப்படின்னு சொல்றோம். காம்பவுண்ட் லீஃபை பொறுத்த மட்டும் பின்னேட்லி காம்பவுண்ட் அண்ட் பேரி பின்னேட், அதான் நம்ம சொன்னோம். சரிங்களா? உங்களுக்கு பின்னேட்லி காம்பவுண்டா இருக்கும். அண்ட் டிப்ல முடியும் போது இந்த மாதிரி ஒரு பேரா முடியும். அதுதான் என்ன அர்த்தம்? பேரி பின்னேட் அப்படின்னு அர்த்தம். பின்னானாவே என்ன? பின்னானா என்ன? என்ன பின்னாபியா? சிற்றிலை. லீஃப்லெட்டுக்கு பேரு தான் பின்னா. சரி, அப்போ இங்க என்ன சொல்றாங்க? லீஃப்லெட் எண்ட் வித் பேர், தட் இஸ் பேரிபின்னேட். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே. பின்னானா ஒன்லி காம்பவுண்ட் லீஃப்ல மட்டும்தான் நீங்க அதை பார்ப்பீங்க. கூட்டிலையில மட்டும்தான் சிற்றிலைகள்னு ஒரு அமைப்பு நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் வீனேஷனை பொறுத்த மட்டும் ரெட்டிகுலேட் வீனேஷன், பல்வைனஸ் லீஃப் பேஸ். நீங்க இந்த 3 சப் ஃபேமிலியிலுமே இதை நீங்க பார்க்கலாம். பல்வைனஸ் லீஃப் பேஸ். சரிங்களா? சதை அதாவது அடிப்பகுதி மட்டும் சற்று பருத்து காணப்படும் அப்படின்னு இருக்கும். அதுதான் பல்வைனஸ் லீஃப் பேஸ். இது பேபேசி படிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் லெகுமினேசில தான் சப் ஃபேமிலி, மைமோசேசி, சீசல் பினேசி எதுல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பல்வைனஸ் லீஃப் பேஸ் இந்த கேரக்டர்ல வந்துடும். எக்ஸெப்ஷன் எதுல இதெல்லாம் இருக்காது அப்படின்னா பில்லோடு. எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அக்கேசியா. ஆஸ்திரேலியன் அக்கேசியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி பல்வைனஸ் லீஃப் பேஸ் இருக்காது. அண்ட் ஸ்டிபியூல்ஸ் கன்வெர்ட் இன்டு ஸ்பைன்ஸ் இன் அக்கேசியா நிலோட்டிகா. இதுதான் என்னது சொல்றோம்னா அந்த வேலை மரம், கருவேல மரம் கேள்விப்பட்டிருக்குல்ல, அதுல முள்ளு இருக்கும் பாத்துக்கிறீங்களா? ஓகே. அந்த முள்ளு எதோடைய மாடிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்டிபியூல்ஸோடைய மாடிஃபிகேஷன். சரிங்களா? அந்த தாவரத்தோட தண்டு இப்படி இருக்குன்னா இங்க லீஃப் வருதுன்னா இந்த இடத்துல முள் இருக்கும். சரியா? அந்த வேலிக்காத்தான் எந்த மரங்கள் பார்த்தாலும் அதுல முள் இருக்கும். அது எதோட மாடிஃபிகேஷன்னா ஸ்டிபியூல்ஸ் தான். சரிங்களா? இலை அடி செதிலா
இலவடி செதில் தானப்பா, ரைட். அது அந்த மாதிரி மாறி இருக்கும். அக்கேஷியா நிலவட்டிக்கான்றது அது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த மட்டும் ரெசிமோ செட், நம்ம இதுலேயே இன்னும் கொஞ்சம் சீசன் வந்தா லட்சுமி நாட் பிளான் நல்லா பூக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் தலைமஞ்சரி ஒரு குண்டா இருக்கும், ரைட்டுங்களா? The tip of the floral axis is swollen and sessile flowers are basipetally arranged. அப்படின்னா என்ன? இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பருத்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் செசைல் ஃப்ளவர்ஸ்னா காம்பற்ற மலர்கள், அங்க ஸ்டிபியூல்ஸ் வந்து இருக்காது. அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கான்? பேசிபிட்டல் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா பேசிபிட்டல் அரேஞ்ச்மெண்ட். ஆக்ரோபிட்டல்னா அடி முதல் நுனி நோக்கிய வரிசை, பேசிபிட்டல்னா நுனி முதல் அடி நோக்கிய வரிசை. அப்ப மெச்சூர் ஃப்ளவர் எங்க இருக்கும்? மேல இருக்கும். யங் ஃப்ளவர்லாம் கீழே இருக்கும் ராஜா. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ். அண்ட் ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பிராக்டியேட் அப்படின்னா பிராக்ட் இருக்குன்னு அர்த்தம், பூ அடிச்சதில் உடையது. அண்ட் ஆக்டினோமார்பிக், எப்படி வெட்டினாலும் அந்த ஃப்ளவரை நீங்க ரெண்டு பக்கமா பிரிக்கலாம். அண்ட் பைசெக்சுவல், இருபால் மலர். அண்ட் பெரிகைனஸ், இங்கேயும் பெரிகைனஸ் படிச்சிருக்கோம், போன இதுலயும் நீங்க பெரிகைனஸ் படிப்பீங்க. அண்ட் செசைல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா காம்பு அற்றவை அப்படின்னு அர்த்தம். மேபி டெட்ராமேரஸ் ஆர் பென்டாமேரஸா இருக்கலாம், 4 அங்க மலராகவோ அல்லது 5 அங்க மலராகவோ, கேலிஸ் 4, கொரோலா 4 அந்த மாதிரி நீங்க படிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு டை காட்டினாவே இது 2 தான் வர வாய்ப்புகள் இருக்கு. ட்ரைமேரஸ் எங்க தான் வரும்? மோனோ காட்ல மட்டும்தான் 3 அங்க மலர் ட்ரைமேரஸ் வரும். புரியுதா? ரைட். கேலிக்ஸை பொறுத்த மட்டும் 4 to 5 செப்பல்ஸ் இருக்கலாம், சரிங்களா? அண்ட் பாலிசெப்பலஸ் ஆர் கேமோசெப்பலஸ். இட் மீன்ஸ் இப்ப செப்பல்ஸ் யுனைட் ஆகியும் இருக்கலாம், யுனைட் ஆகாமலும் இருக்கலாம். யுனைட் ஆகாம இருந்தா அதுக்கு பேரு பாலிசெப்பலஸ், புள்ளிதழ்கள் இணையாதவை. கேமோசெப்பலஸ்னா புள்ளிதழ்கள் இணைந்தது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அண்ட் கேலிக்ஸை பொறுத்த மட்டும் ஈஸ்டிவேஷன், வால்வேட் டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன், தொடு இதழ் அமைவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அதுக்கு அடுத்தது கொரோலா. கொரோலாவும் 4 to 5 பெட்டல்ஸ் இருக்கும். சம்டைம் கேமோ பெட்டலஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சில சமயம் பெட்டல்ஸ் எல்லாம், அள்ளி இதழ்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் தொடு இதழ் அமைவு தான் இருக்கு, வால்வேட் ஈஸ்டிவேஷன் தான்ப்பா இருக்கு. ஆனா ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த மட்டும் இன்டெஃபினிட் ஸ்டாமன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணற்ற ஸ்டாமன்ஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம். சரியா? 1 2ன்னு நீங்க கவுண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலாவில் நீங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஏ போட்டு இன்ஃபினிட்டிவ் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் பாலி ஆண்ட்ரஸ் அப்படின்னா ஸ்டாமன்ஸ் நிறைய இருக்குது, ஒன்னொன்னும் தனி இருக்குது, இணையாம இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிளமட் லாங், இட் மீன்ஸ் உங்களுக்கு பிளமண்ட் நீண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அண்ட் டைத்தீக்கஸ் ஆந்தர், 2 தீக்கா 4 ஸ்பொரஞ்சியம் இருக்கிறது, ட்ரைத்தீக்கஸ் அண்ட் டெட்ராஸ்பொராஞ்சியல். அண்ட் டார்சி ஃபிக்ஸ்டு அப்படின்னு என்னடா ராஜா தெரியுமா? டார்சி ஃபிக்ஸ்டு அது ஒண்ணும் இல்லடா தம்பி. டார்சி ஃபிக்ஸ்டுனா மேல உங்களுக்கு ஆந்தர் இருக்கா, அதாவது மகரந்த பை இருக்கா, அதோடைய மகரந்தத்துல அதனுடைய அடிப்பகுதியில ஜாயிண்டா இருந்தா அதுக்கு பேரு டார்சி ஃபிக்ஸ்டு, டார்சல் சைடு. சரியா? டார்சல் சைடுனா கொஞ்சம் மேல் பக்கமா ஏதோ இப்படி சைடுல வரும்போது வரும் டார்சல். ஒரே நிமிஷம். அடிப்புறத்துல தான் அமைஞ்சிருக்குன்னு போட்டிருக்குண்ணா, ஒரே நிமிஷமா சொல்லிடுறேன். எஸ், இப்படி இருக்குண்ணா ராஜா, இப்படி இருக்குண்ணா, சாரி. இப்படி இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு டார்சி ஃபிக்ஸ்டுன்னு சொல்றாங்க, சரிங்களா? டார்சல்னா முதுகுப்புறம் அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அண்ட் இன்ட்ரோஸ்னா உள்புறமாக வெடிப்பவை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்டட் அப்படின்றது சப்போஸ் ஒரு சில இதுல எக்ஸெப்ஷனும் இருக்கு, அதாவது எண்ணற்ற மகரந்தங்களுக்கு பதிலா ப்ராசபிஸ் இதுல 10 ஸ்டாமஸ் பாலியான. ப்ராசபிஸ்னு என்ன தெரியுமா? என்ன பிளான் தெரியுமா? இந்த கறிக்காக மரங்களை வெட்டுவாங்க, பாத்துக்கிறீங்களா? கருவேல மரமா? ப்ராசபிஸ் ஜுலாபிலிபர்னு வரும் அதோட பைனாமியல் நேமு. இந்த அரியலூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இந்த பிளான்ட்டை வளர்க்கவே கூடாதுன்னு கலெக்டரோட ஆர்டரே உண்டு.
அதெல்லாம் புள்ள கருவேல மரம் தான் சொல்லுவாங்களா, அதை வேரோட புடிங்கி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடணும், கொளுத்திடணும். அது கவர்மெண்ட்டே ஃபண்டு தரும். சரிங்களா? அந்த பிளான்ட் பேர் தான் ப்ராசபிஸ். சரியா? கருவேல மரமா அல்லது வேலி காத்தான், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்துல மற்ற உள்ள வேலி போடுறதுக்காக, ஏன்னா முள் இருக்கும் இதுல ஃபுல்லா, உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இடத்தெல்லாம் என்ன சொல்றது, விவசாயம் இல்லாதால இந்த மரங்களை வளர்க்க வச்சு அந்த கட்டையை எடுத்து கறியை உருவாக்குவாங்க, கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக பயன்படுத்தின ஒரு பிளான்ட். இதுல எத்தனை தான் இருக்கு? 10 ஸ்டாமன்ஸ் தான் இருக்கு, 10 தான் இருக்கு. அண்ட் பாலியாண்டஸ் கண்டிஷன்ல இருக்கும். அண்ட் மைமோசா புடிக்கா அப்படின்றது தான் இது. தொட்டாச்சினிங்கியோட பேர் தான் என்னது, மைமோசா புடிக்கா, அதாவது தொட்டாச்சினிங்கி. இதுல எத்தனை தான் இருக்கும்? 4 ஸ்டாமன்ஸ் இருக்கும். அதே பாலியாண்டஸ் இணையாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அக்ரோகார்பஸ் இது வேற ஒரு பிளான்ட், 5 ஸ்டாமன் பாலியாண்டஸ் கண்டிஷன் இருக்கும். அல்பீசியா ஸ்டாமன்ஸ் மோனோடல் பிளஸ். அல்பீசியா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தூங்கு மூஞ்சி மரம், அது வாகை அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா, தெரியாதா? ஸ்கூல்லலாம் நிறைய இருக்கும், உடைச்சா சீக்கிரமா உடையும். பார்த்தது இல்லையா அல்பீசியா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. வரேன், நான் காமிக்கிறேன். இது பார்த்தது இல்ல, இங்க பாருங்க, இது மாதிரி பார்த்தது இல்ல. நிறைய ஸ்கூல்ல இது வளர்ப்பாங்கம்மா. ஜஸ்ட் உடச்சிங்கன்னா டபாக்குன்னு உடச்சிக்கும். வாத்தியாருங்க பசங்களை அடிக்கிறதுக்கு அந்த கோல்லாம் உடச்சி அடிப்பாங்க. இப்போ அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்துல உடைப்பாங்க. இப்படிதான்பா இருக்கும் அல்பீசியா. சரிங்களா? ரைட், ஓகே. அல்பீசியால வந்து ஸ்டாமன்ஸ் வந்து மோனோ அடல்பஸ் கண்டிஷனா இருக்கும். அப்படின்னா ஒரு கற்றை மகரந்த தாள்னு படிச்சிருக்கீங்க இல்லையா, அது. ஓகே. அதுக்கடுத்தது கைனீசியம் ஆஸ் பாப்புலனேட்டே அப்படின்னு என்ன அர்த்தம்டா? பாப்புலனேசிய அதாவது அந்த மொத்தமா என்னென்னலாம் படிச்சோமோ அதே தான் வரப்போகுது. அகைன் என்னவா இருக்கும் சொல்லு, கைனீசியம் எப்படி இருக்குன்னு சொல்லு. எத்தனை கார்பல் இருக்கணும்? மோனோ கார்புலரி. அப்புறம் சின்கார்பஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்புறம் யூனிலாக்குலார். அதே கேரக்டர் தான் நீங்க இங்க பண்ண போறீங்க. சரிங்களா? பெரிகைனஸ்னா என்ன ஓவரியா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். அதாவது அது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரூட் வந்து மோஸ்ட்லி லொமண்டம் ஆர் லெக்யூம். லெக்யூம்னா அந்த பட்டாணி மாதிரி வரக்கூடிய ஃப்ரூட்டு. லொமண்டம்னா புளியம்பழம் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். சேக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டா இருக்கும். சேக்காய் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சீடை பொறுத்த மட்டும் நான் எண்டோஸ்போமிக், கருவுன் திசு அற்றது அப்படின்றது. பேபேசி எடுத்துக்கிட்டாவே பாப்புலனேட்டில மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும், நான் எண்டோஸ்போமிக்கா தான் இருக்கும். ரைட். ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்க அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம் ரெண்டுத்தையுமே பாரு. சரி, இதுல பிஆர் இருக்கு, இட் மீன்ஸ் பிராக்டியேட் இருக்கு, வரைஞ்சிருக்காங்க. அண்ட் ஆக்டினோமார்பிக், இந்த ஃப்ளவரை நீங்க எப்படி வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஹவர்ஸா பிரிக்கலாம். அண்ட் பைசெக்சுவல், இங்க பாருங்க ஆண்ட்ரிஷியம் கைனீசியம் ரெண்டுமே இருக்குது, அதனால பைசெக்சுவல். கே 4 to 5. அப்ப இதான் கேலிக்ஸ். 1 2 3 4 5. இங்க எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 4ல இருந்து 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பிராக்கெட்ல ஏன் போட்டிருக்காங்க, ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது இருக்கு. இப்ப இங்க இந்த ஃப்ளோரல் டயக்ராமுக்கு எது தாங்க பொருந்தும்? கேல போட்டு கே இது பொருந்தும். எக்ஸாக்டா நீங்க இப்படி கூட கொடுக்கலாம், கே 5 யுனைடெட் அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் சியும் அதே மாதிரி இங்க எனக்கு எத்தனை இருக்குப்பா? 5 இருக்கா? கொரோலாவும் எத்தனை இருக்குது? அதாவது அல்லிதழ்களும் 5 இருக்கு. அப்ப சியும் 5 யுனைடெட் போடலாமா? போடலாம். ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ், எண்ணற்றவை அப்படின்னு அர்த்தம். அப்ப நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் கைனீசியத்தை பொறுத்த மட்டும் 1, இது வந்து ஆல்ஃப் இன்ஃபீரியன்றதால கோட இங்க போட்டுக்கிறாங்க, 1க்கு கீழே போட்டிருக்காங்க. யூஸ்வலா சைட்ல போடுவாங்க அப்படின்றது அர்த்தம். ஒரே ஒரு கார்பல் இருக்குன்றதால அது அர்த்தம். புரிஞ்சுச்சு அந்த படம்? சரி, நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். சரி, இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் என்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிம்பர் அண்ட் ஃபியூல். கட்டைய எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. டெசிபாப்புல்னு சொல்லக்கூடியது அக்கேசியா அராபிகா. இதுதான் நான் சொன்னது, அந்த ஏரியெல்லாம் வளர்க்கக்கூடிய மரம். கருப்பா இருக்கும் உட்டு.
சரிங்களா? இது எங்க ஊர்ல அது கருவால மரம் சொல்லுவாங்க, அது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு வந்து பிராசபிஸ் சினரேரிஃபோலியா. இப்ப இந்த அதான் அந்த இது நம்ம இருக்குல்ல வேலி காத்தான் மரம்னு சொல்றோம்ல, அது இதுல வந்துடும். ஜம்போ அப்படின்றது ஜைலா ஜைலோகார்பா, இது அல்பீசியா லெபக், இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரியான பிளான்ட். இது எல்லாமே இதோட கட்டையை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? எரிபொருளா பயன்படுத்துறோம், எரிக்கிறதுக்காக. சரிங்களா? வீட்டில் அதுக்கு முன்னாடி, இப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் ஃபோடர், உணவு மற்றும் தீவனமாக பயன்படக்கூடியது அல்பீசியா லெபக். லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் as ஃபுட் அண்ட் ஃபோடர். அல்பீசியா லெபக் உடைய இலை, அந்த இப்போ நீங்க நம்ம பார்த்தல அந்த அந்த இலையை ஆடுலாம் நல்லா சாப்பிடும். சரிங்களா? அண்ட் ஃபித்தசெல்லோபியம் டல்ஸ், இப்படின்னா இந்த பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல எல்லாம் விற்பாங்க ஆயாலாம். ஸ்கூல் வாசல்ல விற்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு, நாவல் பழமா, இலந்த பழம், அப்புறம் வேற வேற கொடி கலிக்கா கேள்விப்பட்டுக்கிறியா? கொடி புளியாங்கா, கொடி கலிக்கா, என்னக்கா கொமட்டிக்காவா? பிச்சு கூட பிச்சு கொடி கலிக்காமா, உள்ளகிற அந்த ஒயிட் கலர் போர்ஷனை மட்டும் சீடு இருக்கும், ஒயிட் கலர் போர்ஷன் இருக்கும். பார்த்தது இல்லையா? பிங்க் கலரா இருக்கும். இதை காமிக்கிறேமா. எல்லாரையும் குழப்பறீங்களா? எப்பா உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க தெரியாதப்பா. என்னக்கா? இதுதான்க்கா, இது எல்லா இடத்துலயும் விற்பாங்கம்மா. இதுல முள்ளு இருக்கு. இதுல நம்ம சாப்பிட்றது எதுனா, இதுல முக்கியமானது என்னன்னா சீடுக்கு மேல இருக்கக்கூடிய அரைல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எப்படின்னா சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் பார்ட்டை தான் நம்ம சாப்பிடுவோம் இதுல. சரி, ரைட். ஆடு நல்லா சாப்பிடும் இந்த இலை, வந்து ஆடு நிறைய சாப்பிடும் இந்த இலை. பார்த்துக்கோ, வாங்கின்னு வரலாமா? விற்கும் போது வாங்கின்னு வரலாம், விடுங்க. சரி, ரைட், ஓகே. அப்ப பித்தசெல்லோபியம் டல்ஸ் ஃப்ரூட் அண்ட் அரைல் ஆர் ரெட் கலர்ட் அண்ட் ஸ்வீட். சரியா? ரெட் கலரா கூட இருக்கும் ஒரு சில இதுல, அது இனிப்பா இருக்கும். எது? அரைல் போர்ஷன். அரைல் போர்ஷன் தான் நம்ம சாப்பிட்றது. அதுல சப்போஸ் உள்ள கேட்க மாட்டாங்க, இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்தது கம்மு. கம்மும் இந்த ஃபேமிலில இருந்து எடுக்கிறாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி obtained from அக்கேசியா ஸ்பீசிஸ். இந்த வேலை மரம், கருவேல மரத்தெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா போதும், கத்தி எடுத்து மேல அந்த உட்டுல நீங்க கொத்தி விட்டீங்கன்னா கம்மு வரும். சரியா? அதான் the gum obtained from acacia senegal is called gum arabia. அப்ப அக்கேசியா செனிகல் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு கம் எடுக்கிறாங்க. அந்த கம்முக்கு பேரு அக்கேசியா அராபிக் அல்லது கம் அராபிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அராபிக் கம். இட் இஸ் யூஸ்ட் இன் மெடிசன், கான்ஃபெக்ஷனரி அண்ட் டெக்ஸ்டைல். இந்த மிட்டாய் தயாரிக்கிறாங்கல்ல, கான்ஃபெக்ஷனரின்னு அதான் அர்த்தம். மிட்டாயெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் கூட இந்த கம்மை ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில மிட்டாய் நல்லா மின்னுட்டே கிடந்தாலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பிளஸ் டெக்ஸ்டைல்ஸ்லயும் அதை நம்ம யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அழகு தாவரம். இந்த ஃபேமிலியை பொறுத்த மட்டும் மைமோசா புடிகா, டச் மீ நாட், அதான் நம்ம சொல்றோம்ல ஆர்னமெண்டலா, அந்த தொட்டாச்சினிங்க வந்து ஆர்னமெண்டலா வளர்ப்பாங்க. ரைட்டுங்களா? ரைட். அதுக்கடுத்தது இது இன்னொரு டைப் ஆஃப் தொட்டாச்சிரிங்கி, இருளா தொட்டாச்சிரிங்கி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. நெப்டூனியா ஒலரேசியா, அதுவும் அழகுக்காக வளர்க்குறாங்க. அண்ட் அக்கேசியா மெலனோசைலான் அல்லது ஆஸ்திரேலியன் அக்கேசியா, ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் என்னது? ஆஸ்திரேலியா அக்கேசியா பிளான்ட். பைனாமில் நேம் வந்து அக்கேசியா மெலனோசைலான். இதுவும் நல்லா அழகா இருக்கும், ஏன்னா இது ஒரு ஜீரோபோய்டிக் மாடிஃபிகேஷனு, அழகுக்காக வளர்ப்பாங்க. அண்ட் எட்ஜி பிளான்ட் பித்தசெல்லோபியம் டல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ பார்த்தல கொடுக்காப்புளி மரத்தை வந்து அதான் உள்ள ஆடு மாடெல்லாம் வரக்கூடாதுன்னா வச்சுக்கோ, அந்த பிளான்ட்டை அங்கங்கே நட்டு வச்சிங்கன்னா அதில் என்ன ஆகும்? முள் இருக்கும், உள்ளே வராது. யாரோ வேலி மாதிரி போடுறதுக்காகப்பா, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன யூசஸ் இருக்கு அப்படின்னா, அக்கேசியா கான்சினா சிகக்காய் பாட் கண்டைன்ஸ் சாஃபோனின் யூஸ்டு ஃபார் வாஷிங் ஏர். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் தான் சாஃபனின். ஆல்கலாய்டு கேள்விப்பட்டிருக்கியா? ஃபிளேவனாய்டு, அந்த மாதிரி சாஃபோனின்ன்றதும் ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ யாருன்னா சீக்கா யூஸ் பண்றீங்களா? இல்லை, யூஸ் பண்றீங்க. என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது தானே? சரி சரி சரி, நீங்களே வச்சுக்கோ. ரைட்டு. இப்போ நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அல்லது கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க. சாரி, என் பிராண்டை சொல்லுன்னு சொல்லாத. சிக்ஸ் ஷாம்பு
இதெல்லாம் யூஸ் பண்றீங்க, ஷாம்பு போட்ட உடனே நமக்கு எப்படி இருக்குது? நுரை வருது இல்லப்பா தம்பி, அதுக்கு காரணம் சாஃபனின். சரிங்களா? நீங்க எந்த எந்த ஷாம்பா இருக்கட்டும் அல்லது எதுவா இருந்தாலும் சிகைக்காய் வேற ஏதாவது பவுடர் கலந்து கூட சாஃபனின் கெமிக்கலை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? நுரை வரும். சரிங்களா? அப்ப இங்க வந்து இயற்கையாகவே நமக்கு இந்த அக்கேசியா கான்சினா அப்படின்றது சிகைக்காய் தாவரம் தான், சிகைக்காயை கொடுக்கக்கூடியதான். அந்த காயில உங்களுக்கு நேச்சுரலாவே சாஃபனின் இருக்கு, அதனால உங்களுக்கு நுரை வரும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் அக்கேசியா கட்டச்சு கத்தா இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஹார்ட்வுட், கத்தா தூள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த தாவரத்துடைய கட்டையிலிருந்து எடுத்து அதை பவுடர் ஆக்கி மெடிசனாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பிராசபிஸ் ஸ்பீசிஜெரா, இதான் நான் சொன்னேன். grown as wind breaker in ராஜஸ்தான். அப்படின்னா என்ன? காத்து நல்லா அடிக்குது இல்ல, அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மரத்தை காற்றை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிராசபிஸ் ஸ்பீசிஜெரா. சரிங்களா? இதெல்லாம் என்னது? எந்த ஃபேமிலி? மைமோசியஸ்ல வரக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். சரிங்களா? ரைட், ஒரு வாட்டி பாரு.